ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஈஸியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய இந்த துவையலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, கருப்பு உளுந்து துவையல் தாங்க இது. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு கடாயில் ஒரு 1/4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நான் ஃபஸ்ட்டு பட்டை மிளகாயை நான் எடுத்து வறுத்து வச்சுருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து நான் இதில் உள்ளே சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளியையும், நான் துவையலுக்கு தேவையான புளியையும் நான் உள்ளே சேர்த்து வறுக்கிறேங்க. கருப்பு உளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிம்மில் வச்சுட்டே வறுக்கணும், நல்லா செவந்து வரும். உளுந்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துருக்கேங்க. இதுவுமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க நான் தேங்காய் உள்ளே சேர்த்துருக்கேன். அதை ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக வதக்கினாலே போதுங்க. இப்போ நம்ம துவையல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஆற வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையில் ஒரு 10 போல் நான் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு வதக்கிடுறேங்க. அதையுமே போட்டு வச்சுட்டு தான் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆறினதுக்கப்புறம் நம்ம துவையல் எப்படி ரெடி பண்ணிடலாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா பட்டை மிளகாயை ஃபஸ்ட்டு நம்ம புளி, பட்டை மிளகாய், உப்பு 3த்தையுமே சேர்த்து நம்ம ஒரு ஓட்டிடலாங்க. அடுத்து தேங்காயும் கருப்பு உளுந்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. ரொம்ப நைஸாக வேணால், கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தாலே போதுங்க. சூப்பரான கருப்பு உளுந்து துவையல் ரெடி ஆகிடுச்சிங்க. நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை தண்ணி சாருக்கு தாங்க சைடிஷாக இதை பண்ணியிருக்கேன். இது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க. உடம்புல ரத்த சோகை இருக்கிறவங்க அடிக்கடி கருப்பு உளுந்தை சேர்த்துக்கலாங்க. கஞ்சி செஞ்சும் சாப்பிட்லாம், இதே போல் துவையல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. களியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பு உளுந்து லட்டும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணுது. இரும்பு சத்து, நார் சத்து மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான சத்துக்கள் இந்த கருப்பு உளுந்தில் அதிகமாக இருக்குங்க. நீங்களும் கருப்பு உளுந்து துவையலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.